ஹாய் வியூவர்ஸ், இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மெடிசன் சம்பந்தமாகவும் ஃபுட் சம்பந்தமாகவும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, எந்த பாத்திரத்துல சமைத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான். அலுமினிய பாத்திரத்தை நம்ம சாப்பாட்டுல பயன்படுத்தலாமா அப்படிங்கறது இன்னைக்கு சேனல்ல பார்க்கலாம் வாங்க. நாம அதிக அளவுல பயன்படுத்துவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அலுமினிய பாத்திரம் தான் நம்ம வீடுகள்ல பயன்படுத்திட்டு வரோம். ஆனா இந்த அலுமினிய பாத்திரத்தை முன்காலத்துல எல்லாம் எங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயில தான் கைதிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் தான் அலுமினிய பாத்திரம். இந்த அலுமினிய பாத்திரத்தை ஜெயில் கைதிகளுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயிலுக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப உடல் வலிமையும் அழுத்தம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அந்த உடல் வலிமையை குறைப்பதற்காக அவங்களுடைய நரம்புகள் மண்டலம் எல்லாம் தளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தண்டனை ரீதியா கொடுக்கப்பட்ட பாத்திரம் தான் அந்த அலுமினிய பாத்திரம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெரும்பாலான வீடுகள்ல பயன்படுத்துவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அலுமினிய பாத்திரத்தை தான். அலுமினிய பாத்திரத்துல தான், ஏன்னா அலுமினிய குக்கரு, அலுமினிய வடச்சட்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் அலுமினிய பாத்திரத்தை வச்சுதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதன் மூலியமா தான் எல்லா உணவுகளையும் நம்ம சமைத்து சாப்பிட்டுட்டு வரோம். இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தி நம்ம சாப்பிடும் சாப்பாடுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் போது நம்மளுக்கு ஞாபக மறதி, அதாவது அல்சைமர் எனப்படக்கூடிய ஞாபக மறதி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுநீரக மண்டலம் பாதிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்துவதால பெருங்குடலுக்கு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம பக்க விளைவுகள் ஏராளமா ஏற்படும். எலும்பு மண்டலத்தை அதாவது பலவீனம் அடைய செய்வதும் இந்த அலுமினிய பாத்திரங்கள்ல சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஆனா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தியது என்னென்ன பாத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்கலம், மண் பாத்திரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பித்தளையால் ஆன பாத்திரங்களை தான் பயன்படுத்தி உணவுப் பொருட்களை சமையல் செய்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதனாலதான் என்னவோ அவங்க எல்லாம் 100 வயதுக்கு மேல இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அலுமினிய பாத்திரத்துல சமைக்க கூடாத உணவு என்ன கேட்டீங்கன்னா புளிப்பு வகையான உணவுகள் அதிகமா சமைக்கவே கூடாது. இந்த புளிப்பு சுவை அந்த அலுமினிய பாத்திரத்துல இருக்கக்கூடிய மின் துகள்களை இன்னும் தூண்டி விட்டு அதிகப்படியாக உணவுல கலக்க செய்யும். அதாவது எந்தெந்த மாதிரி உணவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்காளி பச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புளி குழம்பு, இந்த மாதிரி புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கிற உணவுகளை அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தி சமைக்கவே கூடாது. இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தி தினமும் நம்ம சமைச்சிட்டு வரும்போது நாளடைவில் நம்மளுக்கு எலும்புகள்ல தேய்மானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பாத்தீங்கன்னா சோர்வு தன்மை, நம்மளே அறியாத அளவுக்கு திடீரென்று நமக்குள்ள ஒரு சோர்வு தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஞாபக மறதி அதிகமா ஏற்படும். அப்ப நம்ம என்ன மாதிரி பாத்திரத்தை பயன்படுத்தி உணவுகளை தயார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல மாதிரி வெண்கலம், பித்தளை அதெல்லாம் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க மண்ணாலான, அதாவது மண் பாத்திரங்களை பயன்படுத்தலாம். இது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. அதை பயன்படுத்துறது மிகவும் சால சிறந்தது. அது முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிந்த அளவு எவர் சில்வர், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தயாரான பாத்திரங்களை உங்களுடைய உணவு தயாரிக்க பயன்படுத்திட்டு வரலாம். முக்கியமா இப்ப பெரும்பாலான வீடுகள்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய குக்கர் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலுமினியத்துல தான் இருக்கு. இது நீங்க டெய்லி இந்த அலுமினிய பாத்திரத்துல சாதத்தை வைத்து சாப்பிடும் போது அது உடலுக்கு பலவிதமான வியாதிகளை கொடுக்க வல்லது. நீங்க மண்பானையில சமைக்கும் போது உணவனுடைய ருசியும் அதிகமாக இருக்கும். அது இல்லாம கெட்டு போகிற தன்மையும் சீக்கிரமா கெட்டு போகாது. மண்பானையிலேயே பாத்தீங்கன்னா மண்கலத்தை யூஸ் பண்ணி இப்ப குக்கர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இட்லி பாத்திரம், கிடைக்காத பாத்திர வகைகளே இல்ல. மண்கலத்தை யூஸ் பண்ணியே எல்லாமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மண்பானையில நீங்க பயன்படுத்தி சமைக்கும் போது குழம்பினுடைய ருசியும் அதிகமா இருக்கும். உடலுக்கும் பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த மண்பானை. இத நம்ம பாரம்பரிய, அதாவது பழைய வாழ்க்கை முறையை ஒரு வரலாறாக்காம நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிப்பதன் மூலம் நம்ம வரக்கூடிய நோய்களிலிருந்து காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது நம்ம கடமையா எடுத்துக்கொள்ளலாம். இந்த அலுமினிய பாத்திரம் இல்லாம நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக்ல என்னென்ன பொருட்கள் நீங்க பயன்படுத்திட்டு வரீங்களோ அது இன்னும் மிக கொடிய வியாதிகளை தரக்கூடியது. அதாவது புற்றுநோய்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வரக்கூடிய வாழ்க்கை முறையில நீங்க எவர் சில்வர் பாத்திரத்தையும், மண்கலத்தையும், பித்தளை மற்றும் செம்பாலான பாத்திரங்களையும் பயன்படுத்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க.